முதல்ல ஹசீனா சையத் நீங்க காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லியிருக்கிறது, இந்த மாதிரி விவகாரங்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை டார்கெட் செய்ததாக காங்கிரஸ் கட்சி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இந்த விவகாரம் எப்படிப்பட்ட ஒரு சாத்தியக்கூறுகளை இந்தியாவிலே ஏற்படுத்தும்? மலை சாதியின மக்களுக்கு இதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ட்ரைபல் கம்யூனிட்டி காமன் சிவில் கோடனால் எல்லோருக்குமான ஒரு சாத்தியம் இருக்க வேண்டும். அதில் என்ன ஒரு தனிப்பிரிவாக இருக்கிறார்கள்? உங்களுடைய விரிவான பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன். நீங்க ஏற்கனவே சொன்னது போல் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நமது நாட்டின் பிரதிநிதித்துவம். உலக நாடுகளும் இந்தியாவை வியந்து பார்க்கிறது நமது இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்த கலாச்சார ஒருமைப்பாடுக்காக உலக நாடுகள் நம்ம வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. பல நாடுகள், யூகே போன்ற நாடுகள், யுஎஸ் போன்ற நாடுகள், பல வெளிநாடுகள் பலவிதமான விஷயங்களை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அறிவியலில் சமத்துவம் படைத்தல், விஞ்ஞானத்தில் வளர்ச்சி அடைதல், வேலை வாய்ப்பில் வளர்ச்சி அடைதல் என்று பலவிதமான தன் நாட்டு மக்களுக்கான வளர்ச்சியை எப்படி கொண்டு வருவது, தன் நாட்டை எப்படி வல்லரசாக மேலும் வல்லரசாக ஆக்குவது என்பதை பற்றிதான் ஒரு நல்ல நாட்டினுடையும் ஒரு நல்ல நாட்டினுடைய அதிபருடைய சிந்தனையாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் கூட்டு. இதையெல்லாம் மாறுபட்டு ஒரு பாஜக போன்ற ஒரு RSS சித்தாந்தம் வாய்ந்த ஒரு அரசின் கொள்கைகள் என்னவென்றால், நீங்களே மேற்கோளிட்டு காண்பித்தபடி ஆர்டிகல் 370, அயோத்தி கோவிலை கட்டுவது, UCCயை அமல்படுத்துவது, இதுல எல்லாம் உங்களுக்கு என்ன தெளிவாக புரிகிறது அப்படிங்கறத நீங்க உற்று நோக்க வேண்டும். காங்கிரஸ் போன்ற கட்சியில் காந்திஜி அவர்கள் உடைய கிட்டத்தட்ட 100வது ஆண்டு செலிப்ரேஷன் டிசம்பர் 26 அன்று நாங்க அவரை காங்கிரஸ் பிரசிடென்ட் ஆகி 100 ஆண்டுகளை நாங்கள் கொண்டாடினோம். காந்தி போன்றவர்களே ஒரு கட்டத்துல கட்சியிலிருந்து ராஜினாமா செய்த பிறகு அவருக்கு ஒரு கட்டத்துல அவருக்கே கூட பதவிகளில் சிக்கல் வந்தது. அந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்தை கட்சிக்குள்ளேயும் முன்னிறுத்துவது, நாட்டிலும் ஜனநாயகத்தை முன்னிறுத்துவது அப்படிங்கிற ஒரு கொள்கையை ஏந்தி, செக்குலரிசம் என்கிற கொள்கையை ஏந்தி இது நாள் வரை காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. சில காலங்களாக நாங்கள் ஆட்சியில் இல்லை. அதற்கு பிறகு வந்த பாஜக, வாஜ்பாயின் பாஜகவை வேறு மாதிரி பார்க்கலாம். தற்போது இருந்து கொண்டிருக்கிற RSS சித்தாந்தம் வாய்ந்த வாஜ்பாயின் சித்தாந்தம் RSS சித்தாந்தத்தில் இருந்து கூட மாறுபட்டு இருக்கிறது. இப்ப UCC என்பது நமது நாட்டுக்கு தேவையா, இல்ல நம்ம நாட்டுக்கு வேலை வாய்ப்பு தேவையா, இல்ல நம் நாட்டுக்கு பெண்களுக்கான அடிப்படை வசதிகள் பற்றி நாம் பேசலாமா, இல்ல நாட்டில் அதிகப்படியாக மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வது, மால் நியூட்ரிஷன் இருக்கிறது, குழந்தைகள் பலவீனமாகிறது, நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம நாட்டுல. நம்மளோட நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், எஜுகேஷனல் டெவலப்மெண்ட், இப்படி நிறைய விஷயங்கள் நம் நாட்டை அரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நம்ம நாட்டோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பத்தி நம்ம எதனா ஆக்ஷன் பிளான் கொண்டு வரோமா, இல்ல நம்ம நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டுக்கு எதனா ஆக்ஷன் பிளான் கொண்டு வரோமா? அதெல்லாம் கிடையாது. லீடர்ஷிப்பை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்றோம், சுய தொழில் முனைவோரை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்றோம், ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்றோம், அதிகப்படியாக GST எல்லாம் விதித்து கொண்டிருக்காரு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஹோட்டலோட சர்வீஸ் இல்லைன்னா நம்ம GST எல்லாம் சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் பே பண்ண வேண்டியது இல்லை. நம்ம டைரக்டா சொல்லலாம் சர்வீஸ் டாக்ஸ் பே பண்ண முடியாது, உங்களோட சர்வீஸ் நல்லா இல்லை அப்படின்னுட்டு. இந்த மாதிரி எல்லாம் சட்டங்கள் எல்லாம் இருக்கு. இந்த சட்டங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணி அதை மக்களுக்கு தெரியப்படுத்த அவேர்னஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க கோவில் கட்டிட்டோம், ஆனா அந்த கட்சியை சார்ந்த மத குருக்களே சொல்றாங்க கோவில் இன்னும் கம்ப்ளீட்டே பண்ணல, ஆனா கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஆர்டிகல் 370 கொண்டு வந்துட்டோம். ஆர்டிகல் 370 கொண்டு வந்த காஷ்மீர்ல ஒரு லோக்சபா தேர்தல்ல நீங்க ஒரு கேண்டிடேட்டை கூட பாஜக சார்பில் நிறுத்த முடியல. அதுதான் உண்மை. ஏன்னா ஆர்டிகல் 370 அந்த அளவுக்கு அந்த மாநிலங்கள்ல ஃபெயிலியரா இருக்கு. இப்ப UCC கொண்டு வந்துட்டோம். UCC கொண்டு வந்துட்டு நீங்க என்ன மாதிரியான ஒரு முன்னுதாரணத்தை கொண்டு வர விருப்பப்படுகிறீர்கள்? இப்பதான் லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிஞ்சது. உத்தராகண்ட்ல லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிஞ்சது. ஹரிஷ் ராவத் அவர்களோட பேரே அவரோட
பர்டிகுலர் வார்டுல இருந்து அவரோட பேரே இல்ல ஓட்டர் லிஸ்ட்ல. அப்புறம் வேற ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிச்சோம். சோ இது மாதிரி இந்த ஓட்டர் லிஸ்ட்ல அவ்வளோ ஒரு ஷஃப்லிங், அவ்வளோ ஒரு பிரச்சனைகள். யூபி சீஃப் மினிஸ்டர் உத்தரகாண்ட்ல எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போகும்போது 40 பேர் கூட கிடையாது அவரோடதுல. அதெல்லாம் மீடியா காமிக்கிறது இல்ல. இப்பதான் ஜஸ்ட் 4 நாளைக்கு முன்னாடி அங்க எலெக்ஷன் முடிஞ்சது. போன வாரங்கள்லாம் வந்து கடுமையான தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாருமே வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். உத்தரப்பிரதேசத்தை அடுத்து தேவ் பூமின்னு சொல்லுவோம். அதாவது வந்து தேவர்கள் அதிகப்படியாக வாழக்கூடிய இடங்கள், கடவுள்கள் அதிகப்படியாக சஞ்சரிக்கக்கூடிய இடங்கள்ல வந்து உத்தராகண்ட், ஹிமாச்சல் இதெல்லாம் வந்து சொல்லுவோம். அந்த மலை பிரதேசங்கள்ல அந்த மலைகளுக்கே உண்டான கம்பீரமும் சிவனுக்கே உண்டான ஐதீகமான இடங்களும் அப்படின்றது வந்து உத்தரகாண்டோட ஐதீகம். ஆனா அயோத்தியாலையும் இவங்க வந்து தோத்து போய் தான் இருக்காங்க. உத்தரகாண்ட்ல பல இடங்கள்ல வந்து இவங்க சட்டமன்ற தேர்தலையும் சரி, லோக்சபா தேர்தலையும் சரி பெரிய அளவுல வெற்றி பெறவில்லை. இப்போ உள்ளாட்சி தேர்தலையும் வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட் பிரச்சனைகளை வந்து ஹரிஷ் ராவத் போன்ற சீனியர் லீடரோட நேமே வந்து நாங்க வேற இடத்துல இருந்து கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்தது. சோ அந்த மாதிரி எல்லாம் குளறுபடி ஏற்பட்டிருக்கு. இப்ப அங்க ஜஸ்ட் லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிந்த உடனே நீங்க வந்து கொண்டு போய் அங்க யூசிசிய வந்து அங்க அமல்படுத்துகிறீர்கள் என்றால் இது வெற்றியின் மிதப்பு அல்ல. நீங்க வந்து அங்க ஜெயிச்சது ஒன்லி இந்த ஓட்டர் லிஸ்டோட ப்ராப்ளம்னால அப்படிங்கறத வந்து நீங்க அங்க ப்ரூவ் பண்றீங்க. சொல்லுங்க. சரி, நீங்க முதல் கட்ட கருத்து ரொம்ப சிறப்பா ஒரு நிறைய கொடுத்துருக்கீங்க. நான் ரெண்டாவது வர்றேன். ஹசீனாமா நீங்க அப்படி இருங்க. சரி, இப்ப இருக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் என் ரிலிஜனை வளர்க்க முடியாது, நான் என் ரிலிஜன் படி நான் வழிபட முடியாது அப்படி நீங்க சொல்லுங்க. இது எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் தவறு கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா பாலுயா சொன்னாங்க, இது என்னன்னா பாலிகாமியை இந்து மதமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்து மதத்தை சார்ந்ததை பற்றி பண்ணல, நம்ம சட்டப்படி அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. மெய்யப்பன் சார் இருங்க. ஹசீனாமா, நான் ஹசீனா மேடம், அப்படின்னா வந்து கறி அறுத்து சாப்பிடும் போது ஜட்கான்னு சொல்றோம், ஒரே அறுப்புல அறுத்து சாப்பிடுறது. நாங்க ஹலால்னு சொல்றோம், மெதுவா அறுத்து சாப்பிடுறது. இதெல்லாம் இங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக டிபேட் இருக்கு. ஒரு பர்టిక్యులர் ரிலிஜியனோட ஐயோ மேம், அந்த சட்டத்துல பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை நான் எவ்வாறு சாப்பிடுறாங்க அப்படின்றது கிடையாது. ஹராம்கோ உங்களுக்கு வந்து இங்க மீனிங் கொடுத்துட்டு வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. சரிங்களா? யூனிஃபார்ம் சிவில் கோட் பத்தி பேசுறீங்கன்னா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கருத்துக்களை மத்தவங்களை முக்கியமா பப்ளிக் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நீங்க பேசுங்க. ஒருத்தரோட தர்மத்தை பத்தி, ஒருத்தர் ஃபாலோ பண்ற ரிலிஜனை பத்தி, இத பத்தி எல்லாம் பேசி சிரிக்கிறது வந்து நக்கலா இருக்கு. மேடம், அவர் நக்கல இல்ல, அவரு உங்களை நக்கல் பண்ணல, அவரு சாதாரணமா சிரிக்கிறாரு. அது தவறா எடுத்துக்கணும். இன்னைக்கு இருக்க சட்டத்துல பாலிகாமி அண்ட் ஹலாலா அப்படின்றதுதான் சொல்லிருக்காங்களே தவிர ஹலால் உணவு முறையை பத்தி யாரும் சொல்லல. உணவு முறையை பத்தி சட்டம் முடியாது. ரைட் ராமசாமி சார், நம்ம பேசுவோம். ஹசீனாமா, உங்களுக்கான நேரம். ஒரு சட்டம் அமல்படுத்தும் போது இந்த நாட்டுல லா கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அப்படிங்கறதே பாஜக வந்து அதிகப்படியான நேரங்கள்ல வந்து செலக்டிவ் அம்னிஷியாவால மறந்து விடுகிறது. லா கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த யூசிசிய பேஸ் பண்ணி நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கண்ட்ரி மென் கிட்ட ஒரு கோட், ஒரு சர்வே வந்து நடத்துறாங்க அபவுட் திஸ் கோட். ஓகே, கண்ட்ரி மென் அப்படின்னா வந்து கழிப்படையாக இந்த நாட்டை உபயோகப்படுத்தி விட முடியுமா அப்படின்னுட்டு ராம் அவர்கள் கேட்டார். கண்ட்ரி மென் அப்படின்னா அதுல வந்து இந்துக்களும் சார்வார்கள், கிறிஸ்தவர்களும் சார்வார்கள், இஸ்லாமியர்களும் இருப்பார்கள், சீக்கியர்களும் இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் இந்த நாட்டை வந்து மலஜலம் கழிக்கும் இடமாக மட்டும் உபயோகப்படுத்துபவர்கள் அல்ல என்பதை வந்து நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இந்த லா கமிஷன் ஆஃப் இந்தியா நம்மளோட நாட்டுக்கு, அதாவது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் பத்தி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. அந்த ரெக்கமெண்டேஷன் அது என்ன சொல்லுது அப்படின்னா, திஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட் is neither desirable nor necessary as per the நாங்க கண்டக்ட் பண்ண சர்வேல இந்த நாட்டோட கண்ட்ரிமென் சொல்றாங்க this is not necessary அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. However, disregarding public opinion and the law commission's recommendations, the government has imposed this law in an autocratic manner, undermining the democratic values of our country அப்படிங்கறதா உண்மை.
ஓகே. இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஏகோபத்திய சர்வாதிகார ஆட்சி. இந்த நாட்டோட லா கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரெக்கமெண்டேஷனை கூட ஓவர் ரூல் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி. இந்த நாட்டுல அம்பேத்கர் உடைய கான்ஸ்டிடியூஷனுக்கும் ஆர்எஸ்எஸ் ஓட கான்ஸ்டிடியூஷனல் சித்தாந்தத்துக்கும் ஒரு பெரிய பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை லா கமிஷன் ஆஃப் இந்தியாவோட இந்த ரெக்கமெண்டேஷனையும் மீறி இந்த அரசு நம் நாட்டு மக்கள் மேல மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சட்டத்தை திணிப்பார்கள் என்றால் இது சர்வாதிகார ஆட்சி மட்டுமே இத போன்ற செயல்களில் ஈடுபட முடியுமே ஒழிய ஒரு ஜனநாயக நாடு, ஒரு ஜனநாயக ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் இது போன்ற விஷயங்களை ஒரு ரெஸ்பான்சிபிள் எதிர்கட்சியாக காங்கிரசும் காங்கிரஸ் உடைய கூட்டணி கட்சிகளும் கண்டிப்பாக இதை நாங்கள் எதிர்ப்போம், எதிர்க்கத்தான் செய்கிறோம். எப்பெல்லாம் பார்லிமெண்ட் வருகிறதோ, எப்பெல்லாம் கூட்டத்தொடர் நடக்க போகிறதோ, அதுக்கெல்லாம் ஒரு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட கொண்டு வந்து உள்ள விட்டுற வேண்டியது. அப்போ அந்த பாராளுமன்றம் முழுக்க இந்த கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டே போயிட்டு இருக்கும். மக்களுக்கு தேவையானது என்ன, ஏது, நாட்டோட வளர்ச்சி என்ன அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. லாஸ்ட் டைம் ஒரு நரேட்டிவ், இந்த டைம் ஒரு நரேட்டிவ், அடுத்த டைம் ஒரு நரேட்டிவ், இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நாட்டோட வளர்ச்சி தான் என்ன ஆகுது அப்படிங்கறத கொஞ்சமாவது ஜனநாயக ரீதியாக தன்னை தானே ஜனநாயக அதிபதி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு அப்புறம் தெரியும் இது மலஞ்சலம் கழிக்கக்கூடிய இடமா அல்லது நம் நாட்டையும் நம் நாட்டோட கான்ஸ்டிடியூஷனும் எல்லாம் நம்ம கோவிலாக மதிக்கக்கூடிய இடமா என்பது பாஜக சிந்தனையாளர்களுக்கு தெளிவாக புரியும்.